சேலத்தில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி விலங்கியல் ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளி ஆய்வுக்கூடத்தில் மாணவியிடம் அத்துமீறிய ஆசிரியர் சிக்கியது எப்படி? சேலம் மாநகர் சிவதாபுரம் பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று அமைந்துள்ளது. அப்பள்ளியில் செய்முறை தேர்வுகள் நடைபெற்று வந்த நிலையில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ஒருவர் தேர்வுக்காக விலங்கியல் ஆய்வுக் கூடத்திற்கு சென்றுள்ளார். அப்போது ஆசிரியர் மணிகண்டன் அந்த மாணவியிடம் அத்துமீறி பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். மன உளைச்சலுடன் வீட்டுக்கு சென்ற மாணவி பள்ளியில் நடந்தது குறித்து தனது தோழியிடம் செல்போனில் பேசி அழுதுள்ளார். சந்தேகமடைந்த மாணவியின் தாய் செல்போனில் இருந்த கால் ரெக்கார்டிங்கில் பதிவான மாணவியின் உரையாடலை கேட்டுள்ளார். அதில் தனக்கு ஆய்வகத்தில் ஆசிரியரால் நேர்ந்த கொடுமை குறித்து அழுதபடியே கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து மாணவியிடம் விசாரித்த போது பள்ளி ஆய்வகத்தில் நடந்த அனைத்தையும் பெற்றோரிடம் கூறி அழுதுள்ளார் மாணவி. ஆத்திரமடைந்த பெண்ணின் பெற்றோர் சேலம் டவுன் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆசிரியர் மணிகண்டன் மீது புகார் கொடுத்தனர். போலீசார் மணிகண்டனை பிடித்து விசாரித்த போது சிறுமி கூறியது உண்மைதான் என தெரிய வந்தது. இதனையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். பள்ளி வளாகத்தில் விலங்கியல் ஆசிரியர் அத்துமீறிய சம்பவம் பெற்றோரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரின் தனி